என்ன சொல்லிக்கு தெரியுமா? ஆசி 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 நாலு மூஞ்சி யாரா என்னிட புஜங்கள் மகத்தானே என்ன சொல்லிக்கு தெரியுமா? புயா பூஜங்காலோடி துளங்குமே மாயா பத்தி புயா பூஜங்காலோடி உன்னை வளர்த்தவனும் என்ன நீ பச்சுன்னு சொன்னா எங்க அப்பா கலக கோயில காக்காய ஓட்டிருந்தாரு. ஒண்ணு மட்டுமல்ல, இங்க அமர்ந்திருக்கின்றார்களே அன்னவரையும் நான் தான் பைக்கேன். அப்ப இவங்களும் கூட அவங்க காக்கா கொல்லில கலகா தான் ஓட்டிருக்காரு. காக்கா கொல்லில இந்த புவியில் முதலிலே யார் தோன்றியது தெரியுமா? யார படிச்ச யார தோன்றினு? சக்தி தோன்றினாள். சக்தி 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 என்றால் பெண்பால். ஆமா, பெண்ணாக தோன்றிய உடனே அந்த பெண்ணுக்கு ஆட வந்தவை அல்லவா? ஆண் துணை தேவைதான். என்ன செய்தார்? என்ன? ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த பிடி மண்ணை 8 பாகமாக ஆக்கினார். 8 பாகமாக பிரித்தார். ஆமா, ஒரு பாகத்தை எடுத்து கேக்கே வீசினார். ஜலமானது ஒதுங்கியது. இரண்டாவது மண்ணை எடுத்து மேற்கே வீசினார். ஜலமானது ஒதுங்கியது. அங்கேயோ ஜலம் இருந்தது, அது ஒதுங்கியது. மூன்றாவது மண்ணை எடுத்து தெற்கே வீசினார். ஜலமானது ஒதுங்கியது. அங்கேயோ ஜலம் இருந்தது, அது ஒதுங்கியது. நாலாவது மண்ணை எடுத்து வடக்கே வீசினார். ஜலமானது ஒதுங்கவில்லை. அந்த பக்கம் ஓடிய ஜலம் அப்படியே நிற்கிறது.
கோபம் பிறந்து 5வது மண்ணை எடுத்து வீசினால் ஜலமானது ஒதுங்கியது. 5வது பிடி மண்ணுக்கு தான் ஒதுங்கியது அந்த ஜலம். ஆமாம்பா, கண்டுபிடிச்சிட்டேன். தெரியலையா? இது மட்டும் ஏன் ஒதுங்கிச்சு? 4 பகுதி 3 பகுதி மலை மலை 3 பகுதி மலையா? ஜலம் தண்ணி சொல்லிட்டாரு அவரு. ஜலம் 4 பகுதி பூமிடா. பூமி 3 பகுதிடா தண்ணி. வீதிய தண்ணிக்குது. ஒரு பிடி மண்ணை எடுத்து சிம்பம் செய்து மறுபடியும் சிம்பம் செய்து ஓட்கால் பதார்த்தை ஓதி கணவன் வேண்டும் என்று அழைத்தார். அந்த பெண்ணாகப்பட்டது அழைத்த உடனே அம்மா என்று வந்தது ஒரு உருவம். அம்மா என்று வந்தது ஒரு உருவம். யாரு அது? யாரு? அம்மா என்றால் யாரை பிடிக்கும்? அது பிள்ளையை பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும். யார் தெரியுமா? அது யாரு? முதல் கடவுள் ஆகிய விநாயக பெருமான். விநாயக பெருமான் தோன்றினார் முதலாக. 2வது விடுதலை எடுத்து பிம்பம் செய்து ஓட்கால் பதார்த்தை ஓதி கணவன் வேண்டும் என்று அழைத்தார். மறுபடியும் தானித்தார் கணவன் வேண்டும். தங்காய் என்று வந்தது. அப்பொழுது தங்காய் என்று வந்தார். அது அண்ணன் முறையாகும். யார் தெரியுமா? அது யாரு? ஸ்ரீ நமோ நாராயணன். ஸ்ரீ நமோ நாராயணன் வந்தார். 3வது மனை எடுத்து பிம்பம் செய்து கணவன் வேண்டும் என்று தானித்தார். என்ன என்று வந்தது ஒரு. இது கணவனுக்கு தகுதி. யாரு? அது யாரோ? அது யாரு? கைலங்கிலே வாழக்கூடிய கைலங்கிலே வாழப்பட்ட உமா மகேஸ்வரன். ஈசன் தோன்றினார். ஓடிய உடனே கண்ணிய முகத்தை உற்று பார்த்தார் பரமசிவன். தட்டிக்கோ 3 கண்கள். 3 கண்கள் இருக்கின்றது. என்னே உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய நெற்றிக்கண்ணை பெயர்த்து எனக்கு கொடுத்தால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படி என்று ஈசன் தெரிவித்தார். சத்தியானா நெற்றிக்கண்ணை பெயர்த்து அண்ணவருக்கு அளித்ததால் அன்று முதல் முக்கந்தாரி என்ற பட்டம் விளங்கியது. ஈசனுக்கு முக்கந்தாரி யாரு விளங்கியது? சக்தி யாரவர்? நெத்திக்கண்ணு பேத்தாங்க ரத்தம் நெத்திக்கண்ணை வேண்டி கொடுத்தார் அல்லவா? அதற்கு பதிலாக பெண்கள் எல்லாம் குங்குமம் அணிவிக்கின்றார்கள். அது அப்போ குங்குமம் வச்சது. அப்போ நாக்கில் தடி நெத்தியில ஓட்டுக்கு சிக்கல் பொட்டி. அப்போ அது எந்தெந்த தெரியுமா? பாத்ரூம் இருக்குது, அன்னக்குடியில் இருக்குது, பெட்லயும் இருக்குது. கணவர் 10 எழுந்து போனார்னா காலையில வேலைக்கு வேலை செய்யறது கேட்பாங்கன்னா வா சிக்கர்லாம் ஓட்டின்னு வந்துக்கிற ஐயா அப்படின்னு. என்னதான் ஒட்டினாலும் அது கண்ணுக்கு ஈடாகாது. ஆகாதுதான். இப்ப எங்க அப்படி இருக்க காசி வருக்கும் திதி மங்கைக்கும் 2 அவுணர்கள்